பாண்டாஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு யோஷ்னஸ் மம்மி சேனல். நான் உங்கள் ஜீவிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாங்கள் போயிருந்த லன்ச் டேட் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அங்கே நாங்கள் யாரெல்லாம் மீட் பண்ணோம், எப்படி போச்சு அந்த டேங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மார்னிங் எந்திக்கும் போதே பாப்பா கொஞ்சம் சோகமான மூடில் தான் எழுந்தாங்க. ஸோ அவங்க அப்பா அவர் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சாட்டர்டே. நாங்கள் தண்ணி டேங்க்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆளுங்களை கூப்பிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாப்பாவும் ஆலனும் உட்காந்து அவங்களோட ட்ராயிங் ஒர்க், அதுக்கப்புறமா ஹோம் ஒர்க் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பா அவங்களோட ஹோம் ஒர்க்கை முன்னாடி நாளே முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போது நானும் ஏதாவது எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போர்டு எடுத்து வச்சுட்டு ஏபிசிடி எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ சாட்டர்டேனாலே நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி என்னோட ஒரு வீடியோ போஸ்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அதை டிவியில் எப்படி இருக்குன்னு சொல்லி ப்ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம். சிம்பிள் கார்ட் ரைஸும் கிரேவியும் பண்ணியிருந்தேன் எங்கள் மாமாவுக்கு கொடுத்து விடுறதுக்காக. அப்படியே நானும் பாப்பாவும் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் எங்கள் 2 பேரோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப மேக்கப் பண்ணாமல் சட்டிலாக தான் கிளம்பியிருந்தேன். கிளைமேட் ரொம்ப வெயில் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் 2 வீலரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலர் எடுத்து போய்கிட்டு இருக்கோம். ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம். வாசல்லே நம்மளை டெம்ப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் ஃப்ரைட் பண்ண போகிற ஐட்டம்ஸ்லாம் வெளியே வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. பாப்பா லாப்ஸ்டர் அதை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தா. ஸோ போய் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பாப்பாவுக்கு பசி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டல் ஆகிட்டாங்க. எனக்குமே பசி வந்துடுச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்டர் பேஜுக்கு போயிட்டு ஸ்டார்டர்ஸ் தான் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபுட்டு வர்றதுக்காக ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்டார்டர்ஸ் சில்லி சிக்கனும் ப்ரான் மசாலா ஃப்ரையும் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா டிஃபால்ட்டாக ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரீசெண்டாக எங்களோட ஆனிவர்சரிக்கு நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தோம், சாம்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது டேஸ்ட் ரொம்ப பிடிச்சனால தான் திருப்பி செகண்ட் டைம் விசிட் பண்ணலான்னு சொல்லி வந்தோம். இப்போயும் எங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அங்கே ப்ளே ஏரியா மாதிரி ஒரு செட்டப் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு பாப்பா போனாங்க. அங்கே போய் பார்த்தா செலிப்ரிட்டி கிட்ஸ் வந்திருந்தாங்க. பாப்பா ஒரே குஷி ஆகிட்டா. ஏன்னா அவங்கள டிவியில் பார்த்துருக்கா இல்லையா. ஸோ அவங்க கூட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. பட் அவங்க ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. நாங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா டெண்டர் கோகனட் புட்டிங் ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
டேஸ்ட் வந்து ஸ்வீட் கம்மியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே எங்கள் லன்ச் டேட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போதே பாப்பா தூங்கிட்டாங்க. ஆக்சுவலி நான் என்னை பற்றின ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு ஃபோன் கேஸ் பைத்தியம். நிறைய ஃபோன் கேஸ் வாங்கிட்டே இருப்பேன். இந்த ஃபோனுன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி வச்ச இந்த ஃபோனுக்கும் இதே தான் பண்ணுவேன். நானே என்னை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி ஸ்டாப் பண்ணி வைப்பேன் இந்த மாதிரி ஃபோன் கேஸ் வாங்குறதுலேருந்து. நான் மோஸ்ட்லி அமேசானில் தான் ஆர்டர் பண்ணுவேன். ஆனால் அதில் ஒன்று மட்டும் நான் நியர்பை ஷாப்பில் வாங்கியிருந்தேன். இப்போ என்ன அப்படின்னா, நான் வந்து என்னை மீறி ஒரு ஃபோன் கேஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். அதுதான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இதுதான் அந்த க்யூட்டான ஃபோன் கேஸ். இது வந்து நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே கார்ட்டில் போட்டுட்டு இப்போ தான் வாங்கினேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐட்டத்தை பார்க்கலாம். இது வந்து ஃபோன் சார்ஜருக்கு யூஸ் பண்ணுற ஒரு கேஸ். ஒரு ஃபோன் சார்ஜர் ப்ரொடக்டர் மாதிரி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், நார்மலாக ஃபோன் சார்ஜர்ஸ் ரேட்லாம் இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் அதை வந்து பத்திரப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பைரல் மட்டுமே போதும் அதை சேவ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரியான டாய்ஸ் வச்சுருக்கிற மாதிரியான கவர்லாம் அவசியம் இல்லை. அதனால ரொம்ப க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, கொஞ்சம் நாளைக்கு பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதில் நிறைய இருக்குது. நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. எனக்கு இந்த சின்சன் கொஞ்சம் என்னை இம்ப்ரெஸ் பண்ணனால நான் இது வாங்கினேன். அப்படியெல்லாம் மேஜிக் பண்ணி உடனே இதை மாட்ட முடியலங்க. இந்த ஹெட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஜஸ்ட் அந்த கவருக்குள்ளே வந்து புஷ் பண்ணிட்டாலே போதும். இன்னும் வந்து அந்த சார்ஜிங் போர்ட்டுக்கிட்ட இருக்கும். அது வந்து கொஞ்சம் குட்டி சின்சானாக கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒரு ஸ்லிட் இருந்துச்சு. அந்த ஸ்லிட்குள்ளே வந்து வயரை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்பைரலில் வந்து நம்ம அந்த வயர் ஃபுல்லாகவே சுற்றணும். ஆக்சுவலாக மற்றவங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு எனக்கு தெரியல. எனக்கு ஆல்மோஸ்ட் 30லேருந்து 45 நிமிஷம் ஆகிருக்கும். நான் டிவி பார்த்துட்டே மெதுவாக பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் ஃபைனலி ஒரு வழியாக வந்து நான் இதை முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் வந்துச்சு அவுட்புட். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் மோரோவர் என்னோடய சார்ஜர் இனிமேல் சேஃபாக இருக்கும் என்கிட்ட இருந்து அப்படின்னு நம்புகிறேன். சார்ஜிங் போர்ட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அந்த ஃபோனில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால இப்போ என்னால் சார்ஜ் போட்டு செக் பண்ண முடியாது. ஸோ வீடியோ ஆஃப் பண்ணக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஓவரால் பெரிய தம்ஸ் அப் தான் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு. நான் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோடய மீ டைமை எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். பீயிங் அ டாட்லர் மாம், எனக்கு மீ டைம் கிடைக்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப அபூர்வமாகிருச்சு. எனக்கு ஒரு ஜிஞ்சர் டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஜிஞ்சர் டீ குடிச்சிட்டே அப்படியே என் புக்கை கண்டினியூ பண்ணுறேன். இப்போல்லாம் வந்து எனக்கு மீ டைம் கிடச்சா நான் வந்து ஒன்று இந்த மாதிரி புக் படிப்பேன், இல்லைனா வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்ருப்பேன். அன்றைக்கி வந்து வீடியோ எடிட்டிங் ஒர்க் இல்லாதனால நான் புக் படிச்சுட்டு இருந்தேன். நமக்கு மீ டைம் கிடைக்கிறதே எப்போயாவது தான். அதை தூங்கி வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் என்னமோ யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருந்தேன். அதுக்கப்புறமா அப்படியே போய் சரி டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், என்னோடய லன்ச் டேட் ஆர் சாட்டர்டே ஆர் சம்திங் இப்படி தான் போச்சு. ஓகே பாண்டாஸ், உங்களெல்லாம் என்னோட சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பை பாண்டாஸ். இந்த நாள் இனிமே அமையட்டும். பாய்.